வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. டுடே கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேக்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ மேக்ஸோட சிலபஸ்ஸு, ஸோ அதோட பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஃபார்முலா தேவை, எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபார்முலா இல்லாமல் போடலாம், மேஜரான ஃபார்முலாஸ் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் சிலபஸ் பார்த்துடலாம். இந்த மேக்ஸ் சிலபஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 10th யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 10ல் மொத்தம் வந்து உங்களுக்கு 25 சம்ஸ் வரும். அப்போது எதெல்லாம் மேஜராக வரப்போகுது, என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றத ஒன்றுனா லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன் தமிழ் வந்து சுருக்குகன்னு சொல்லுவாங்க. கீழே தமிழ்லேயே வரும், தமிழ்லேயே சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் HCF LCM இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. ரேஷன் ப்ரொபோர்ஷனு, தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏரியா வால்யூம், இது ரொம்ப மேஜர். ஃபார்முலா இல்லாமல் இது வந்து கை வைக்க முடியாது. அதே மாதிரி இவங்களும் ஃபார்முலா இல்லாமல் கை வைக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுக்கு ஃபார்முலா வேணும்னாக்கா நம்பர் சிஸ்டமுக்கு ஃபார்முலா வேணும். APGPன்னு சொல்லுவாங்க. அது இதிலே கவர் ஆகிடும். APGP அதுக்கும் ஃபார்முலா தேவை. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு பெருசாக தேவையில்ல. கீழே இருக்கிற ரீசனிங் பார்ட்டுக்கு வந்து இதுக்கும் ஃபார்முலா பெருசாக தேவையில்லை. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சுருக்குதல், இது கண்டிப்பாக ஃபார்முலா. அதுக்கப்புறம் HCF LCM, இதுக்கு ஒரு 2-3 ஃபார்முலா வரும். இதுக்கு தேவையில்லை பெருசாக, விகிதம் விகிதாச்சா இருக்கும். இதுக்கும் 1-2 ஃபார்முலா வரும். தனி வட்டி கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பரப்பு கொள்ளளவு, நம்ம மேலே பார்த்தோம்ல ஏரியா வால்யூம்னு, இது கண்டிப்பாக ஃபார்முலா இல்லாமல் இது வைக்கிறது கஷ்டம். இதுலேயே 1-2 ஃபார்முலா இருக்கும். இது ஃபார்முலா எல்லாமே போடலாம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ அப்புறம் APGP சொன்னோம்ல, கூட்டுத்தொடர் வரிசை அண்ட் தென் பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? இப்போ கீழே இது மேலே பார்த்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங், இதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாவும் இல்லை. அந்த டைமில் அந்த கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சுன்னு போகிறோம் அப்படின்றது தான் விஷயம். ஸோ டேரக்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன். நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னன்னாக்கா போர்ட் மாஸ் ரூல்ஸ். நம்ம யூஸ்வலாக போர்ட் மாஸ் தான் படிச்சிருப்போம். அதுனா வீக் போர்ட் மாஸ். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் மாஸ்னா நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். போர்ட் மாஸ்னாக்கா பீக் வந்து ப்ராக்கெட்டு, அதாவது 3 விதமான ப்ராக்கெட் வந்துடும். அதே மாதிரி ஆஃப், இது ஆஃப்ன்றது நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் தான், இன்னொரு வெர்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அந்த ஒரு ஈக்குவேஷனில் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்க, மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கொடுக்கணும். ஆஃப்ன்ற வார்த்தை இருந்ததுனாக்கா இங்கே கொடுக்கணும். மூணாவது டிவைட் சிம்பிள் உங்களுக்கே தெரியும், இது வந்துடும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அடிஷனல், இது சப்ராக்ஷன் சிம்பிள். ஸோ இப்போ இதுதான் ஆர்டர். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்குதுனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு 1/2 + 2 + 8 ÷ 4 ஆஃப் 82 இந்த மாதிரி இருக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எப்படி இருக்குனாக்கா, இப்போ முதல்ல வந்து எதுக்கு ஆஸ் பர் ரூல் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ப்ராக்கெட்டு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ரெண்டாவது ஆஃப், இங்கே இருக்கிற ஆஃப்ன்றது இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் பெருசாக இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக அடிஷன் டேரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ இந்த விண்குலம் அப்படின்னா வி ஸ்டாண்ட்ஸ் பண்ணாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. +2 + 8 4 ஆஃப் 82 அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இங்கே ஒரு பார் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எதுக்கு பார் கொடுத்துருக்காங்களோ அதை தான் முதல்ல செய்யணும். மேலே வந்து செப்பரேட்டாகவே இது போட்டு இந்த மாதிரி ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பார் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் தான் ஆஃப், அதுக்கப்புறம் தான் டிவைட் மல்டிப்ளிகேட் அடிஷனல் சப்ராக்ஷன். ஸோ இதுதான் ரூல். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ வி வந்து நிறைய பேர் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இது தெரிஞ்சு வச்சிங்க. ஒரு எந்த சுருக்க ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து மோஸ்ட்டாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தோட மேலே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம அதுதான் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் கற்றுது பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசில் நம்ம படித்த ஃபார்முலா தான், அல்ஜிபிரிக் ஃபார்முலா. இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு a + b ² a² + b² + 2ab. இது யூஸ்வலாக தெரிஞ்ச ஃபார்முலா தான் உங்களுக்கு. ரெண்டாவது மைனஸ், இது ரெண்டும் ஈஸி தான். ஸோ இப்போ இது மூணாவது ஃபார்முலா வந்து இதை வச்சு சம் கேட்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி போடுறோமா,
இல்லை வந்து டைரெக்டாக இது வச்சு போகிறோமா அப்படின்றது. அப்போ இது ரெண்டுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவோம். உள்ள நம்ம என்ன கிடைக்கும்னாக்கா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ப்ளஸ் போட்டுருக்கேன், ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு என்னென்ன பொதுவாக இருக்குனாக்கா இது ரெண்டும் பொதுவாக இருக்குது. இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் இது ரெண்டும் அடிபட்டுரும். அப்போ என்னென்ன இருக்கும்னாக்கா 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மைனஸ்க்கும். அப்போ மைனஸ்ன்றப்போ இங்கே கேர்ஃபுல்லாக செய்யணும். எந்த ஒரு மைனஸ் வருதுனாலும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு இந்த மைனஸ் செய்யணும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 4ab நிற்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம காஞ்சிகேட் எடுக்க சொல்ல ரொம்ப யூஸ் ஆகும். எதனா ஒரு நம்பர் காஞ்சிகேட் எடுக்கிறோம், √8 மைனஸ் √7 இந்த மாதிரி நம்பர் ஏதோ ஒரு காஞ்சிகேட் எடுக்கணும்னாக்கா இந்த பக்கத்தில் எழுத சொல்லுவோம் வந்து √8 ப்ளஸ் √7 இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் இது வந்து a + b, இது வந்து a - b, இது வந்து a + b. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இதனோட ஸ்கொயர் என்னது 8, இதனோட ஸ்கொயர் 7. அப்போ ஆப்வியஸாக ஆன்சர் 1 அப்படின்றது கீழே போட்டு நம்ம அதை சால்வ் பண்ணோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நான் டாபிக் நடத்த சொல்லும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவும் இந்த பெருசாக பாயிண்ட்ல வச்சுலாம் கொடுப்பாங்க. 9.36 அது மாதிரி இன்ட்டு 9.36 இந்த மாதிரி லைனாக போகும். மூணு விஷயங்கள் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துரு கீழே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கணும். இங்கே மேலே இது a b, கீழே a³ + b³ இருக்கா, இந்த 3a³ இந்த 3b³. அப்போது ஏன்றது வந்து 9.6ன்னு எடுத்துக்கிறோம், பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3.6ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எடுக்க சொல்லுவோம். இந்த ஈஸியான ஃபார்முலா எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, a + b இருக்குது, கீழே ரெண்டாவது என்ன இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்க சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து 9.6 × 9.6 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒன்று போட்டுங்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். அப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சம்பளம் அவங்களுக்கு சால்வ் பண்ண சொல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஃபார்முலாலாம். இதில் மெயினான ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மள எக்ஸாம்பிள் கேட்குறது. இந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் போட்டுருவீங்க a + b² a - b². இதெல்லாம் இப்போ கேட்குறதில்ல. மெயினாக கொஸ்டின் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 3 வச்சு தான். இந்த கீழே லாஸ்ட்டில் இருக்கிற ஃபார்முலா a + b + c² இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மென்சுரேஷன் வரும். மென்சுரேஷன் வந்து இந்த கியூபாய்ட் சம் அதில் வச்சு நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணி போகிறோன்றது அந்த இடத்துல யூஸ் ஆகுது. சிம்பிளிஃபிகேஷன் பெருசாக கேட்கலனாலும் அதில் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா எண்ணியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பேசிக்கான விஷயம்லாம் ஒரு சிலரும் தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஒன் + 3 + 5 அது மாதிரி போயிட்டே இருக்கும். என்னன்னா இது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் போயிட்டே இருக்கும் அப் டு n. அதுதான் இந்த n². உதாரணத்துக்கு இது 1 + 3 + 5 அப் டு ஒரு 39 இருக்குதுனாக்கா இப்போ இதோட எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அது ஒரு n² தான். ஈவன் நம்பர் அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். அப்போ ஈவன் நம்பர்ஸ்னா
நமக்கு தெரிஞ்சது தான் 2 4 6 8 அப் டு n. அதுதான் n இன்ட்டு n + 1. ஸோ இது ஈஸியாக நீங்கள் போட்டிருக்கீங்க, ஈஸியாக கொடுப்பீங்க. அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் தெரியும், நம்ம 1 2 3 எதுவும் உள்ள லைன் தான், அதுதான். அது வந்து எது வரைக்கும் போகுது, எது வரைக்கும் போனால் கூடுதல். இப்போ உதாரணத்துக்கு 1 + 2 + 3 + அப் டு 10 இருக்குதுனாக்கா இது ஈஸியாக சொல்லிடலாம். இன்கேஸ் 100 அப்படிங்குதுன்னா எவ்வளோ நம்பர் நம்மளால் கூட்டிகிட்டு இருக்க முடியும். ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா மெயினாக. உதாரணத்துக்கு இங்கே இது வரைக்கும் முடிச்சுட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துறாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியணும் இந்த n தான் இந்த 100 அப்படின்றது தெரியும். ஏன்னா இது 1 2 3 லைனாக போகிறதுனால நம்பர் ஆஃப் டேர்ம் ஒன்று தான், அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் ஒன்று தான். இந்த விஷயத்தில் நம்ம கான்சிடர் பண்ணணும். அப்போ n × n + 1/2னாக்கா அப்போ n-ன்றது 100னாங்க 100 இன்ட்டு இந்த n 100 + 1 101, அப்போ 2 அடிச்சுன்னா நமக்கு 50 கிடைச்சிடும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆன்சர். ஸோ சிம்பிளாக வந்து இந்த ஃபார்முலா வச்சு இந்த இடத்துல கொடுக்குற நம்பரை வச்சு தான் நம்மளோட டைமிங் எவ்வளோன்றது. சின்ன நம்பர் இருக்குது 15 இருக்குது இல்லை 12 இருக்குது அப்படின்னாக்கா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க, பெரிய நம்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான், மேலே எப்படி பார்த்தோமோ அது இதோட ஸ்கொயர்ஸ். இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு n பதில் 12 ஸ்கொயர் இருக்குதுனாக்கா இந்த இடத்துல n-ன்ற இடத்துல வந்து 12 போட்டுக்கணும். n + 1னா 13 இன்ட்டு இங்கே 2n-னாக்கா 24 25 டிவைடட் பை 6. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் வந்து கண்டிப்பாக பேசிக்காகவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்ச ஃபார்முலா வந்து a + b ஹோல் ஸ்கொயர் அதுதான் தெரியும். ஸோ அப்போது அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே மாதிரி தான் இது மேலே இருக்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தது. அண்ட் தென் கியூபுக்கு ஒன்று வரும். கியூபுக்கு ஒன்றும் இல்லை, மேலே பார்த்தோம்ல நம்ம 1 + 2 + 3க்கு அப் டு n-க்கு அது என்ன வரும், n × n + 1/2ன்னு பார்த்தோமா. இது ஒன்றும் இல்லை, அதோட ஹோல் ஸ்கொயர். சிம்பிள் தான், அது ஹோல் ஸ்கொயர் பண்ணாலே இந்த ஃபார்முலா வந்துடும். இது சராசரி, சேம் அதே தான். இவங்க அங்கே பார்த்த இதே தான். 1 + 2 + 3 அப் டு n பார்த்தோமா. இதோட கூடுதல் என்ன, n × n + 1 டிவைடட் பை 2, இவ்வளோதான். இது வந்து அதோட கூடுதல்னு சொல்லுவாங்க. அப்போது இதோட சராசரினா எத்தனை நம்பர் இருக்குதோ அது ஹோல் டிவைடட் பை. உதாரணத்துக்கு சராசரி எப்படி இருக்கும், 1 + 2 + 3 இந்த மாதிரி நம்பர் இருக்குனாக்கா இது சராசரி நம்ம எப்படி இருக்கும், இது 3த்தையும் கூட்டிட்டு எத்தனை நம்பர் இருக்கு 1 2 3 அந்த 3 நம்பரால டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வாட்டன். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ n × n + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குனாக்கா அப்போ இது எப்படி சராசரி எடுக்கணும்னாக்கா என்னாவது உறுப்பு வச்சு தான் நம்ம வந்து இதை ஹோல் டிவைட் பண்ணணும். அப்போ சாரி டிவைட் பை n. அப்போ என்ன வச்சு டிவைட் பண்ண சொல்லுவோம், இந்த n கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம பேலன்ஸ் நிற்கிறது இந்த ஃபார்முலா டைரெக்டாக நிற்கும். அப்போ n + 1 டிவைடட் பை 2 அப்படின்றது தான் எந்த ஒரு இயல் எண்களோட சராசரி, நேச்சுரல் நம்பர்ஸோட சராசரி. நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் 1 + 2 + 3 இதோட டோட்டல் ஆவரேஜ். ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம், n ஸ்கொயர் இதுக்கு என்ன கிடைக்கும், n × n + 1 × 2n + 1 all power 6 இருந்துச்சா. இதுக்கு டைரெக்டாக நம்ம என்ன போகிறோம்னாக்கா இந்த n கேன்சல் ஆகிட்டு மீதி இது மட்டும் நிற்கும். ஸோ அதே தான் இது ஆவரேஜ் ஆஃப் ஸ்பீடு. ரெண்டு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போகுது. அந்த ரெண்டு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வந்து பெங்களூர் வந்து சென்னை போகுது, இன்னொரு ட்ரெயின் வந்து சென்னை டு பெங்களூர் போகுது. ரெண்டும் அட் டைம் ஒரே இடத்துல மீட்டிங் போது இதோட ஆவரேஜ் ஸ்பீட் நான் கேட்டாக்கா இப்போ 2 டைம் இது என்ன டைம் போகுது, என்ன டைம் போகுது, இது 2ஆல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 2 + பண்ணி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது சம்ம ஒரு சொல்ல உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான சாப்டர் ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எண் எப்படி போகிறாலுமே அது என்ன சீரீஸில் போகுதுன்றதை நம்ம முதல்ல கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 2 4 6 8 அண்ட் ஸோ ஆன் இப்படி போகுது. இன்னொரு சீரீஸு 2 4 8 16 அண்ட் ஸோ ஆன் இப்படி போகுது. சப்போஸ் 2 சீரீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் எது ஏபி எது ஜிபி அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெளிவாக தெரியணும். அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா
ஒரு சில கொஸ்டின்ல டைரக்டாவே ஏபின்னு கொடுத்துருவாங்க, ஜிபின்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இந்த T2 இருக்குல்ல, T2 மைனஸ் T1 இங்கே எழுதிருக்க பாருங்க அந்த ஃபார்முலா தான். அப்போ T2 மைனஸ் T1னா அப்போ 2. அதே மாதிரி வந்து T3 மைனஸ் T2னாக்கா அதுவும் 2. இந்த மாதிரி பொதுவான டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் பொதுவான வித்தியாசம் வருது அப்படின்னாக்கா அப்போ அது ஆப்வியஸா ஏபி. இன்கேஸ் இங்க பாருங்க, இது ரெண்டு எடுக்கலாம், இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 2, இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 4, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 8. அப்போ டிஃபரன்ஸ் சேமா வரல அப்படின்ற பட்சத்தில் இது வேற மாதிரி அணுகும். அப்போ எப்படி பண்ணணும், இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். எது காமனா கிடைக்குதோ நமக்கு அது எல்லாமே நமக்கு ஜிபி. ஸோ அவ்வளோதான், எது ஏபி எது ஜிபின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற ஃபார்முலாம் பார்த்துடலாம். முதல் ஃபார்முலாவே Tn is equal to a plus n minus 1 into d. இது எதுக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்கிறது. ஒரு தொடர் வரிசை கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 5, 10, 15 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு இதுல வந்து 15வது உறுப்பு மட்டும் தனியாக கண்டுபிடிங்க, ஃபைண்ட் தி 15th டேர்ம். அப்போ என்ன கேட்குறாங்க, தனியாக இந்த 15வது உறுப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் எனக்கு அப்படின்றாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏ, இந்த என், இந்த டி இதெல்லாம் நான் முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம், டினா டிஃபரன்ஸ் மேல சொன்னோம்ல, என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்றது n. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, இதுதான் ஏ. ஏ வந்து என்னது, Tn is equal to a plus n minus 1 into d இருக்கா. அப்போ ஏ என்னது 5 plus n, n தான் 15வது உறுப்பு, அவனே கொடுத்துருக்கான் 15th டேர்ம். அப்போ அதுதான் வந்து n. அப்போ 15 minus 1 இங்கிறதுல 14, இந்த இடத்துல d. அப்போ d இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 5, இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 5. இது வந்து ஒரு கூடுதல் வரிசை தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே பொது வித்தியாசம் காமனா இருக்கு அப்படின்றப்ப d வந்து 5. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, அப்போ இந்த தொடர் வரிசையில் வர 15வது உறுப்பு என்னன்னாக்கா 75. அப்போ ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னாக்கா Tn is equal to a plus n minus 1 d. இது வந்து நான் ஏபிஜிபி கிளாஸ் எடுக்க சொல்ல உங்களுக்கு டீடைல்டாக ஃபுல்லாக சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன்னால ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலானா அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அங்கே வந்து 15th டேர்ம்னு நம்ம கொடுத்துருக்காங்க போன கொஸ்டின்ல. இப்போ அந்த 15th டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல 75ன்னு, இங்கே வந்து டேரெக்டாக அந்த 75 ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. அது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இதோட எண் என்ன, இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானாக்கா n is equal to l minus a by d plus 1. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், எல்னா வந்து லாஸ்ட் டேர்ம், டினா வந்து டிஃபரன்ஸ், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ எல்னா இந்த இடத்துல 88, இதுதான் கடைசி டேர்ம். ஏன்னா அந்த தொடர் வரிசையில் இருக்கிற கடைசி டேர்ம் தான். மைனஸ் ஏ எது 2, ரைட். டி தெரியாது எனக்கு, டி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 2, இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் ஆப்வியஸா டி வந்து 2. இந்த ப்ளஸ் 1 மந்திராதீங்க, எல்லாரும் போட்ட ஒரு இடம் வந்து ப்ளஸ் 1 ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மைனஸ் பண்ணா 86, 2 ப்ளஸ் 1 அடிச்சோன்னாக்கா எனக்கு 4, 3. அப்போ இதோட ஆன்சர் என்னது 44. அப்போ இந்த 88ன்ற நம்பர் வந்து எத்தனாவது உறுப்புனா 44th டேர்ம். இந்த சம் பார்க்கறது ஈஸியா இருக்கும், ஆனா இது பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இது 2 4 தான் போதும். 88னா அதில் பாதி 44 இப்படி ஈஸியா சொல்ல முடியும். ஆனா இது வேற மாதிரி சம்ஸ்லாம் கூட வரும், 0.3 வச்சு வரும், 0.0, 0.03 வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு குழப்பற மாதிரிலாம் வரும். அப்போ எப்படி செய்யணுன்றது இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா நம்ம வந்து சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இது என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டு அது வந்து கூடுதலான ஃபார்முலா. முதல்ல வந்து குறிப்பிட்ட உறுப்பு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அந்த டேர்ம் வந்து எத்தனாவது டேர்மா இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வரிசையை மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 2 ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி கூடுதல் கொடுத்தாலே நம்ம முதல்ல நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கா அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் டேர்ம் இருந்தால் ஒரு ஃபார்முலா மேலே பார்த்தோம்ல, இவ்வளவுதான் ஃபார்முலா. அப்போ இந்த தொடர் வரிசை லாஸ்ட் டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, இது வந்து 5, அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்ம் வந்து எல் இருக்கு. இங்க என்ன இல்லை, என்ன கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறது போன சமயம் பார்த்தோம். என்ன கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, n is equal to l minus a by d plus 1. அப்போ எல் எவ்வளோ 95.
95 மைனஸ் 5 டி என்ன போகுது 5 5 5 ப்ளஸ் 1 90/5 ப்ளஸ் 1 இக்குவல் டு அடிச்சோன்னாக்கா 18 1 19 ரைட். அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம்னாக்கா 19/2 ஏ வந்து 5 எல் வந்து 95. அப்போது 5 ப்ளஸ் 95 என்ன கிடைக்குது நமக்கு 100ன்னு கிடைக்குது. ரெண்டுத்தையும் அடிச்சோன்னாக்கா 50. அப்போ இந்த மொத்த தொடர் வரிசையோட எழுதின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அப் டு வந்து உங்களுக்கு 95 வரைக்கும் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 950 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுதான் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம ஈஸியாக செய்யலாம். ஓகே, கிளாஸில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேலே பார்த்தாலும் அதே சம் தான் இதுவும். பட் அங்கே என்ன பார்த்தோம் 95ன்றத லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க டேர்ம் கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு நம்ம வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலா என்னென்னது நமக்கு தெரியும். 15/2 ஏ 2 2 வந்து 4 ப்ளஸ் n-1னா 14 இன்ட்டு டி எவ்வளோ 2த்துக்கு என்ன வித்தியாசம் 2, இது 2த்துக்கு வித்தியாசம் 2. அப்போ போது வித்தியாசம் நமக்கு 2ன்னு கிடச்சிச்சு. ரைட்டு 15/2 இன்ட்டு 2 பேருக்குனாக்கா 28 ஒரு 4 32 கிடைக்குது. அடிச்சோன்னாக்கா 16. சிம்பிள் தான். அப்போ என்ன விஷயம்ன்றது பார்க்கணும், எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ அப் டு 15 டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபார்முலா இது. இப்போ லாஸ்ட் டேர்ம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு தொடர் வரிசையில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கனாக்கா அப்போ எடுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து நம்ம மேலே பார்த்த a + l அந்த ஃபார்முலா எடுக்கணும். அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிபி. ஏபியில் இருக்கிற ஃபார்முலா அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 1 2 3 அது எல்லாமே ஏபியில் தான் வரும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து ஜிபி. ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் இதுலேயும் ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் சேம். இதில் அங்கே பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா a + n-1 × dன்னு பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ar (n - 1). அப்போது இது ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ரஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் 2, இதோட டிஃப்ரென்ஸ் 4 இருக்கு. அப்போ அப்படியே போக சொல்லும் வேறு தான் மாறிட்டு போயிட்டு இருப்பது. அப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சேம் ஆயில்லை. அப்போ அதுக்கடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் T2/T1, இன்னொன்று T3/T2. இது அடிச்சா 2, இது அடிச்சா 2. அப்போ ரெண்டுத்தோட ரேஷியோ காமனாக இருக்குது 2ன்னு. அப்போது ஆப்வியஸாக இது என்னது, இது ஒரு ஜிபி ப்ரோக்ரஷன். அப்போ ஜிபின்றப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட உறுப்பு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்போ 7th டேர்ம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஏ என்னது 2, ஆர் என்னது அது கண்டுபிடிச்சோம் 2, n எவ்வளோ 7, 7 - 1 6, 2 × 2⁻6. இது எப்படி ஈஸியாக போட்டுக்கலாம், இந்த மாதிரி பிரிச்சிங்க. எத்தனை இருக்கோ இந்த மாதிரி பிரிச்சிங்க. எந்த டேர்ம் வந்தோடனே பிரிச்சிங்க. 8 8 64. அப்போ 128. ஸோ சிம்பிள் தான். ஸோ எப்படி இது இந்த பவர் எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க சொல்லும், உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண சொல்லுது ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் த 7th டேர்ம்னு கேட்டிருக்காங்க. அப்போது 7th டேர்ம் என்னது T7 என்னது 128. இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மேலே பார்த்துள்ளது. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட உறுப்பு அங்கே மேலே வந்து நம்ம கூட்டுவத்த தொடர் வரிசையில் பார்த்த மாதிரியும் இந்த பெருக்கு தொடர் வரிசையிலையும் குறிப்பிட்ட உறுப்பு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. அங்கே பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா இதே மாதிரி 2 ஃபார்முலா வரும். ஒன்று வந்து ரேஷியோ வந்து பெருசாக இருந்தால் ஒரு ஃபார்முலா 1 விட, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 விட சின்னதாக இருந்தால் ஒரு ஃபார்முலா. அது என்னன்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் அது எப்படி பெருசா இருக்கு எப்படி சின்னதா இருக்கு இங்க சம் பார்த்தோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 + 4 + 8 அப் டு 6th டேர்ம். ஆறாவது உறுப்பு வரையும் இதுல இந்த மாதிரி தொடர் வந்து ஆறாவது உறுப்பு வரைக்கும் கூடுதல் அப்படின்றது கேட்குறாங்க. முதல் விஷயம் வந்து இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வேலை. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். ரெண்டு டிஃபரன்ஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இல்லை, அப்போ கண்டிப்பாக ஜிபியாக தான் இருக்கும். இப்போ ஜிபினா ரெண்டுத்துக்கு பொது வித்தியாசம் வந்து பொது விகிதம் வந்து 2 இருக்கு. 6 டேர்ம் வரைக்கும் கேட்குறாங்க. சம் கேட்குறாங்க. இப்போ சம்ன்றப்போ இந்த ஆர் வந்து 1ஓட பெருசாக இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. Sn = a × r⁻n - 1 ஹோல் பவர் r - 1. பாருங்க 1ஓட 2 பெருசாக இருக்குது அப்படின்றப்போ r வந்து முன்னாடி வரும். இதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 1 முன்னாடி வரும், r பின்னாடி இருக்கும். அது நெக்ஸ்ட் டைம் வரும், அதை சொல்றேன். அப்போ ஏ என்னது நமக்கு இந்த இடத்துல 2, r என்னது அதுவும் 2 தான். 2 பவர் என்ன வரும் 2⁵ - 1 டிவைடட் பை r என்னது 2 - 1. 2⁵ வந்து 32 - 1 வந்து 31, கீழே -1 ஒன்று வரும். அப்போது இதோட டேர்ம் என்னது 62. அவ்வளோதான். இப்போ இந்த சம் வந்து அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துலாம். முதல் மேலே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா r > 1. இப்போ வந்து r smaller than 1. r வந்து 1ஓட சின்னதாக இருந்தால் என்ன கண்டிஷன் அப்படின்றத பார்க்கணும். T1 இது T2. T2னா வந்து 32 / 64. அதே மாதிரி இங்கே T3 டிவைட் பண்ணினா 16 / 32. ஸோ இது கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் 2 டைம் இது கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் 2 டைம். அப்போ r எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2 இல்லைன்னா 0.5 எப்படி வேணா எழுதிக்கலாம். இது வந்து 1ஓட பெருசா சின்னதா அப்படி கேட்க சொல்லும். அப்படின்றப்போ இது வந்து 1ஓட சின்னது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா இதுவும் சம் தான். Sn = a × 1 - r⁻n 1 - r. அவ்வளோதான். சப்போஸ் இதுதான் சம். ஏ என்னது நமக்கு 64. 1 - r என்ன கிடைச்சிருக்கு n 6 1/2. ஸோ இந்த ப்ராக்கெட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்யணும். இது ப்ராக்கெட் போடாமல் விட்டிங்கனாக்கா ஃபார்முலா வேறு மாதிரி மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 64 1/ இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1/64 கிடைக்கும். கீழே 1 - ½ வந்து உங்களுக்கு ½ தான் கிடைக்கும். ரைட்டா? இப்போது இது உள்ள போய் கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. என்ன கிடைக்கும் எனக்கு இங்கே எழுதுகிறேன். 64 இன்ட்டு என்ன கிடைக்குனாக்கா 64 - 63/64 டிவைட் பை 1/2 கிடைக்கும். இது கேன்சல் ஆகிட்டா என்ன கிடைக்கும் 63. இந்த 2 அந்த பக்கம் போச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷன் வரும். ஆன்சர் வந்து 126 அப்படின்றது கிடைக்கும். ஸோ கிளியரா? அப்போது என்ன டேர்ம் எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி போகுது சீரீஸு, இதை வந்து கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த ஆறு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து போட்டுருவோம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2வது அடிப்படுதுன்னு பார்த்தோன்னே வந்து அப்படியே டேரெக்டாக 2 போட்டு போயிடும். இது நம்ம வந்து எக்ஸாம் ஃபியரில் வந்து கரெக்டாக பார்க்காம இந்த மாதிரி தப்பு நிறைய நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜராக ஸ்டெப் எடுத்து போட சொல்லி தான் தெரியும். இது வந்து ஆஃப் தான். அப்போ ஆஃப்ன்றப்போ 1 சின்னது. அப்போ வந்து நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக தெளிவாக பண்ணணும். இதில் இருக்கிற லாஸ்ட் ஃபார்முலா இது சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 2 + 4 + 8 இல்லைனா 1 + 2 + 4 அது மாதிரி அதனால லைனாக கொடுத்துட்டு இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி டேர்ம், முடிவில்லா தொடரா போகுது, அது மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி டேர்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படின்றப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்றுமே இல்லை. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படி = a/1 - r இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல 2 1 r எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா 2, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா 2, அப்போ 2 கிடைக்கும். இது ஆன்சர் வந்து 2. ஸோ இன்ஃபினிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சம்ஸ் வர சொல்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்ஸ் இதில் பொதுவாக சம் கேட்குறதுல ஒரு வாட்டி குரூப் 4 எக்ஸாமில் மட்டும் இது டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் கேட்டு விட்டுருந்தாங்க. சம் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு இந்த ஏ கீழேயும் ஆர் மேலேயும் 1 மேலேயும் எல்லாத்தையும் மாற்றி ஷஃபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
இப்போ ஃபார்முலா பச்சு வச்சுட்டு ரொம்ப நல்லது. நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு பெருசாக ஒன்றும் ஃபார்முலா கிடையாது. இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, 2 நம்பர் கொடுத்துருவாங்க, இல்லைனா 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்ல வந்து இது ரெண்டுத்தோட பெருக்கல் பலன் தான் வந்து நமக்கு இது ஒரு 2 நம்பரோட பெருக்கல் பலன் தான் வந்து ஹெச்சிஎஃபோட பெருக்கலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எக்ஸ் ஒய் அப்படின்றது அவங்க எதனா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு 12 கொடுக்குறாங்க ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதோட ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நம்பர் 12ன்னு கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்ன வரும்னாக்கா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணாக்கா அந்த இன்னொரு நம்பர் வந்து 36 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அது சம் ஒரு சொல்ல உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதுதான் இதில் இருக்கிற பெரிய ஃபார்முலான்னு சொன்னாக்கா இதுதான் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான். இதில் பெருசாக நம்ம வந்து மெனக்கட்டு படிக்கின்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் பெரிய ஃபார்முலா. ஸோ இதில் இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பின்னமாக கொடுத்துட்டு அது ஒரு ஃப்ராக்ஷனாக கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் நான் கேட்கலாம். சிம்பிள் தான். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக கொடுத்தாலே வந்து என்ன கேட்குறான், முதல்ல எல்சிஎம் கேட்குறேன்னா அப்போது மேலே இருக்கிற எல்லா விஷயத்தையும் இது எல்லாமே எல்சிஎம் ஆகிடுங்க, கீழே இருக்கிறது எல்லாமே ஹெச்சிஎஃப் ஆகிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். சேம் அதே தான் இங்கேயும். ஹெச்சிஎஃப் கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேனோ மேலே ஹெச்சிஎஃப், இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? இது கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து ஹெச்சிஎஃப். நல்லா கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கேட்குறேன்னா முதல்ல எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். அதே தாங்க ஹெச்சிஎஃப் கேட்குறேன்னா ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ சிம்பிள். ரொம்ப முக்கியமான டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டின்னு சொல்லுவாங்க. தனி வட்டியில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? இதுதான் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிஎன்ஆர் பை 100னா நம்மளுக்கு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி வருது அப்படின்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பின்னா வந்து பிரின்சிபல், அசல், ஏதோ ஒரு தொகை. அதுக்கப்புறம் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுக்கு நான் ரெடியாக கடன் வாங்குறேன், இல்லை நான் 1000 கடன் கொடுக்குறேன், ஒரு 10,000 ரூபா வாங்குறேன், எத்தனை வருஷத்துக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வாங்காமல் கொடுக்க முடியாது, அது வட்டி வந்து 10% கொடுக்குறேன். அது 10% தான் எப்படி எழுதுவோம், நம்ம பர்சன்டேஜில் எழுதுவோம். 10% எழுதுவோம், 10/100 எழுதுவோம். இந்த 100 தான் இந்த இடத்துல வருது. இப்போ பிரின்சிபல் 10,000, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இந்த 6% அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல 100 கீழே வருது. ஸோ இப்போ பிஎன்ஆர் பைக்கான விளக்கம் இதுதான். இந்த அமௌண்ட்ன்றது என்னன்னாக்கா நமக்கு ஒரு தொகை இருக்கும், ஏதோ ஒரு தொகை நம்ம வெளியே கொடுத்துருப்போம், 10,000 ரூபான்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்துருப்போம். அந்த 10,000 ரூபாய் வெளியே கொடுக்கணும்னா அதுக்கு வட்டி வந்து 10% 2 வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா 2,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ மொத்தமாக எங்கிட்ட திருப்பி வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 12. அப்போ அந்த 12,000 தான் இந்த இடத்துல அமௌண்ட். இந்த விஷயம் வந்து மோஸ்ட்டாக இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தொகைன்றது பிரின்சிபலையும் தொகைன்னு இடுவான் சம்டைம்ஸ். அப்போது கேள்வி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சிம்பிள் விஷயம் தான் இது. கொஸ்டின்ஸ் டேரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக கேட்டாங்கனாக்கா அப்போ எப்படி போகிறது அப்படின்னாக்கா அசல் கொடுத்து, அதாவது அசலும் வட்டியும் சேர்த்து தொகையாக கொடுத்துட்டு நீ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்போ வந்து உனக்கு டேரெக்டாகவே உனக்கு நமக்கு தொகை இருக்குதுனாக்கா அது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு தொகைன்றது அது நான் சொன்னேன் 10,000 ரூபா கொடுக்குறோம், 2,000 ரூபா வட்டி வருது, அது 2 சேர்ந்து தான் தொகை வருது. அப்போ அது உள்ள என்ன யாராக இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காங்க, அதே மாதிரி எஸ்ஐ இருக்காங்க. சேம் இதே தான் இந்த இடத்துலையும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும்னாக்கா எதுலேருந்து எதை கழிக்கிறோம் அப்படின்ற விஷயம். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல்ன்றது அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கழிச்சா அது வந்து ஒரு பிரின்சிபல். இது பேசிக்கான விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டி ஃபார்முலா எல்லாம் கூட போட முடியும். ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமில் சம் வந்து நம்ம டைரெக்டாக ஃபார்முலா இல்லாமல் எல்லாமே போடுறோம்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து ஃபார்முலாவே கொஸ்டின் கேட்டுறாங்க. அரையாண்டுக்கான ஃபார்முலா என்ன, காலாண்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்னன்னு டைரெக்டாக ஃபார்முலாவே கொஸ்டினை கேட்டுறாங்க. அப்போது அந்த பேசிக்காக அந்த ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இல்லை, இது வந்து அமௌண்ட்லேருந்து பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம கூட்டு வட்டியை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும் இதுல இருந்து. அப்போ இங்கே டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்துறாங்க. அமௌண்ட்னா இந்த இடத்துல யாருன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் மைனஸ் சிஐ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னாக்கா அப்போ சிஐ தான் நமக்கு தேவை. சிஐ கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த ஃபார்ம் அப்படியே இறக்கிட்டு இந்த டேரெக்டாக மீதி இருக்கிற பி வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பி ஆகிடும். இப்படியும் போடலாம், எப்படியும் போடலாம். இந்த மாதிரி சம்மு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல உங்களுக்கு கடைசியாக வர ஆன்சர்லேருந்து பிரின்சிபல் எவ்வளவோ அது கழிச்சா தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னாக்கா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இதே இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஞாபகம் வச்சுங்க. இதே தான் ஆஃப் இயர்லியும். ஆஃப் இயர்லின்ற வரப்போ அங்கே என்ன பார்த்தோம், 6 டைரெக்டாக இருக்குது. டைரெக்டாக ஒரு வேல்யூவோட நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்னன்னாக்கா அதில் பாதி ஆஃப் இயர்லினா நம்ம பர் ஆனம் தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் நம்ம வந்து ஆறுன்றது பர் ஆனம் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆஃப் இயர்லின்றாக்கா அப்போ 10% நான் ஒரு வருஷம் கால்குலேட் பண்ணுறேன். ஆஃப் இயர்லினாக்கா டிவைடட் பை 2. அப்போ நான் இந்த இடத்துல 5 வருஷம் 5% வந்து கால்குலேட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு குவார்டர்லி அப்படின்னாக்கா அதே அதே 10% ஆண்டுக்கு வட்டி கொடுக்குறாங்கனாக்கா குவார்டர்லி வருதுனாக்கா 2.5 அந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் இது ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பட் நான் கிளாஸ் எடுக்க சொல்ல ஃபார்முலா எல்லாமே எப்படி ஈஸியாக போகிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான சாப்டர். எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு வட்டி தண்ணி வட்டியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 சம்ஸ் வரும். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ இது எப்படி ஃபார்முலா எல்லாம் போடலாம் அப்படின்றது வர அப்கமிங் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இது நியூ ட்ரெண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து 2021 குரூப் 1லேருந்து தான் இந்த கேள்வி வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அதே கூட்டு வட்டி தண்ணி வட்டி தான். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். 2 வருஷத்துக்கான வித்தியாசம், 3 வருஷத்துக்கான வித்தியாசம். 2 வருஷம்னா இந்த ஃபார்முலா, 3 வருஷம்னா இந்த ஃபார்முலா. இது ஃபார்முலா டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. இது ஃபார்முலா எல்லாம் போடணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்றப்போ PR²/100² அதே தான் இங்கேயும் PR²/100² ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா 3+R/100. இந்த விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுன்னா போதும். ஸோ சிம்பிள் தான் இது. இது இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவும் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி டாபிக்கள் தான் வரும். அப்போ இது 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கினாக்கா நம்ம போய் சாதாரணமாக ஒரு துணி கடையில் வந்து ஒரு துணியை எடுத்து அதுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி நம்ம கைக்கு எவ்வளோ வருதுன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அதே தான் இந்த கான்செப்ட் தான். கேள்வி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் படிக்குமோ அப்போ வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் சம் வந்து அப்ரோச் பண்ண முடியும். லாபம் மட்டும் நஷ்டம்னாக்கா ஃபஸ்ட்டு சிபின்னு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அடக்க விலைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலை. செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை. இது உங்களுக்கே தெரியும். டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி, அது உங்களுக்கு தெரியும். ரைட்டு. இப்போ இதுல இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா இது என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் வந்து ஏதோ ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த கடைக்கு நான் வந்து ஒரு துணிலாம் வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்றேன். நான் வாங்குறேன்ல துணி, எங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து ஹோல்சேலாக வாங்குறேன். அது எனக்கான அடக்க விலை. அந்த துணியை வந்து அதுக்கான பிராண்டு வந்து டேக் ஒட்டி நான் வந்து அது டிஸ்பிளேல வைக்கிறேன்னாக்கா அது மார்க்கெட் ப்ரைஸ். அது வந்து நான் வந்து கஸ்டமருக்கு விற்கிறேன், அது வந்து செல்லிங் ப்ரைஸ். கஸ்டமருக்கு நடுவில் வந்து நான் வந்து தள்ளுபடி வச்சுக்கிறேன், அது டிஸ்கவுண்ட். ஸோ சிம்பிள். இந்த கான்செப்ட் புரிஞ்சுனாலே போதும். ரைட்டு. இந்த 2 ஃபார்முலா தான். ஒன்று வந்து இதில் வந்து டைரெக்டாக லாபம் நஷ்டம் அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் சொல்லிடுவீங்க. ஒரு 10,000 டிவி வாங்குறோம், 10,000 டிவி வாங்கிட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சு 8,000 விற்கிறோம். நமக்கு எவ்வளோ நஷ்டம்னாக்கா 2,000. 10,000 டிவி வாங்குறோம், 10,000 டிவிக்கு மேலே வந்து ஒரு கவரோட சேர்த்து 4,000 செலவாகுது. ஆனால் வந்து 18,000 விற்கிறேன்னாக்கா டிவி 10,000, 1,000 கவருக்கு 14,000, நான் விற்கிறது 18,000 விற்கிறேன்னாக்கா எனக்கு வந்து லாபம் 4,000. ஸோ இதுதான் ப்ராஃபிட் லாஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்போ இதில் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அதில் 100க்கு பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னு கேட்க சொல்லும். என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அது டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. அதே மாதிரி தான் எவ்வளோ லாஸ் ஆகிதோ லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. காஸ்ட் ப்ரைஸ்னா உங்களுக்கு தெரியும், அடக்க விலை. ஸோ சிம்பிள் தான். ஸோ மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அது என்னன்னாக்கா ஏரியா வால்யூம். சிம்பிளா 2D 3Dன்னு வாங்க. இது வந்து தனியே செக்ஷனாகவே ஒரு கிளாஸஸ் போட்டிருக்காங்க நம்ம யூடியூப் சேனலில். ஸோ இப்போ நீங்கள் அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துங்க. இது ஃபார்முலா இல்லாமல் இந்த டாபிக் நம்ம கை வைக்க முடியாது. ஸோ இப்போ மெயினாக நம்ம ஃபார்முலா பேஸ்டாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஜிபி, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா வால்யூம், ஃபோர்த்து இது தேவையில்லை பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது ஃபார்முலா எல்லாம் போடலாம் பட் இருந்தாலும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 4 டாபிக் மெயினாக பார்த்தா போதும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1-2 ஃபார்முலா தான். சம்டைம்ஸ் ஃபார்முலா யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஃபார்முலா இல்லாமல் கூட போடலாம். டைம் ஒன்று இருக்கலாம் கூட பெரிய லெவலில் ஃபார்முலா கிடையாது. என்ன ஃபார்முலா இருக்குனாக்கா மென்னு ஹவர்ஸு டேஸு டிவைடட் பை ஒர்க் 1 men 2 into H2 into D2 divided by W2. இது ஒன்று தான் ஃபார்முலா. ஒரு சிலதில் வந்து நிறைய கண்டிஷன் கொடுத்து ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நம்ம ஈஸியாகவே அப்ரோச் பண்ணி போட முடியும்.
எல்லாமே எஃபிஷியன்ட் மெத்தட் வச்சே போட முடியும். இது வந்து டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல வரும். டைம் அண்ட் ஒர்க்ல மேக்ஸிமம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஃபார்முலானா இது சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல 2 3 5 7 இல்லை எக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன், இது டின்னு எடுத்துக்கிறேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது டி தான். அப்போது எப்படி எடுத்துப்பேன் நான் இது ரெண்டுத்தையும் பெருக்குவேன். ஏ இன்ட்டு டி எதுக்கு சமம், பி இன்ட்டு சிக்கு சமம். அப்போது எனக்கு இந்த எக்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன எடுக்க முடியும்னாக்கா ஏ இன்ட்டு டி. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 2x இது ரெண்டும் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பேர் என்னக்கா 15. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அடிச்சுனாக்கா என்ன கிடைக்கும் 7 1/2 அப்படின்னு கிடைக்கும். இல்லை 7.5 எப்படி போட்டாலும் ஓகே, இல்லை 15/2 எந்த ஃப்ராக்ஷன் போட்டாலுமே நமக்கு ஓகே தான். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலானாக்கா இவ்வளோதான். அதிகபட்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய ஃபார்முலானாக்கா சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி, அப்புறமாட்டுக்கு ஏரியா வால்யூம், சிம்பிளிட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே வர அப்கமிங் கிளாஸில் ஒரு டாப்பிக்காக வந்து நம்ம மேக்ஸு செப்பரேட்டாக லென்த்தியாக பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.